இமையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இதை எல்லாரும் நினைவில் கொள்ளுங்க. இந்த மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தேர்தல் நடத்தி முடிப்பதற்கே 1.5 மாத காலங்கள் ஆனது. குறைந்தது 7 கட்டங்களாகத்தான் தேர்தலை நடத்தி முடிக்கப்பட்டது. ஏன்னா 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 100 கோடி மக்கள் வாக்களித்த அந்த கருத்து கணிப்பை தேர்தல் ஆணையம் 7வது கட்ட தேர்தல் முடிந்த பிறகு 30 நிமிடங்களுக்கு மேலதான் கருத்து கணிப்பை வெளியிட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டல். சரியாக 30 நிமிடம் கழிந்தவுடன் எல்லா ஊடகங்களும் கருத்து கணிப்பு வெளியிட்டது. தேர்தலை நடத்தி முடிப்பதற்கே 1.5 மாத காலமானது. ஆனால் கருத்து கணிப்பை சரியாக 30 நிமிடம் முடிந்தவுடன் வெளியிட்டு விட்டது ஊடகங்கள். எந்த அளவிற்கு ஊடகங்கள் பரபரப்பாக இயங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் யாரும் களத்துக்கு போகல, மக்களை சந்திக்கல, யாருகிட்டையும் கருத்து கேட்கல. எந்த வாக்களித்த ஒரு மக்களையும் இவங்க போய் நேரடியா பார்க்கல. இவங்க நானே இன்னாருக்கு தான் வாக்கு செலுத்தினேன் என்று எந்த ஒரு தனிநபரும் இந்த ஊடகவியலாளர்கிட்ட சொல்லல. ஆனா கருத்து கணிப்பு என்ற பேர்ல இவர்தான் வெற்றி பெறுவார், இவர் இத்தனை தொகுதி வெற்றி பெறுவார், இந்த மாநிலத்தில் இந்த இயக்கம் இத்தனை இடங்களை பிடிக்கும், இந்த மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிஜேபி இத்தனை இடங்களில் வெற்றி பெறும், INDIA கூட்டணி இத்தனை இடங்களில் வெற்றி பெறும், தமிழ்நாட்டில் திமுக 39 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று உடனுக்கு உடனே 30 நிமிடங்கள் முடிந்த உடனேயே கருத்து கணிப்பை வெளியிட்டு விட்டது ஊடகங்கள். இதையும் மக்கள் நம்ப வேண்டும் என்று இந்த அரசியல் கட்சியின் தலைவர்கள் எண்ணுகிறார்கள், ஊடகங்கள் எண்ணுகிறது. நம்மை போன்றவர்களும் இதை பார்த்து வியக்கிறோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் எல்லா விஷயங்களுமே வியாபாரம். பொருள் வியாபாரம், பேச்சு வியாபாரம், நடைமுறை வியாபாரம், அரசியல் வியாபாரம், எல்லாமே இப்பொழுது வியாபாரம். வியாபாரம் இல்லாமல் எதுவுமே இங்க இயங்கல. நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த பேச்சு கூட வியாபாரம் தான். இப்படி அனைத்துமே பணமாகிவிட்ட சூழ்நிலையில ஒரு சாமானிய குடிமகன் தன்னுடைய வாக்கை செலுத்துகிறான் என்றால் அந்த வாக்கும் பணமாகி போனது. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு சாமானிய குடிமகன் செலுத்துகின்ற வாக்கும் இங்கு பணமாகி போனது. இந்தியாவில் இதுவரையில் நடந்த தேர்தல்களிலேயே அதிகமாக பணத்தை கொட்டி இறைத்த தேர்தல் இதுதான். கோடிகளுக்கு இங்கு மதிப்பே இல்லை. அடுத்த தேர்தலில் இருந்து இந்திய தேர்தல் ஆணையம் என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா கடந்த தேர்தலில் ஒரு டார்கெட் கொடுத்தாங்க. ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு இத்தனை லட்சம் தான் செலவழிக்க வேண்டும் என்று ஒரு டார்கெட் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அதுவெல்லாம் கணக்கில் இல்லை. தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவும் இல்லை. அடுத்த தேர்தலில் என்ன அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது மக்கள் கிட்ட. இந்தியா முழுமைக்கும் இந்த 7 கட்ட தேர்தல்களிலும் பெரிய அளவில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் இல்லாமல் நடந்து முடிந்த தேர்தலும் இந்த தேர்தல் தான். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பணம் என்பது தண்ணீராக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் கோடிகள் என்பது சாதாரணமாக மாறிவிட்டது. இந்த தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வேட்பாளரும் பல கோடிகளை இறைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த தொகுதியில இந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் என்று அவ்வளவு எளிதாக கணிக்க முடியாத தேர்தலாக மாறி இருப்பதும் இந்த தேர்தல் தான். அதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி. 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட கருத்து கணிப்பு என்ற ஒரு திணிப்பை இந்த ஊடகங்கள் திணித்தது. ஏற்கனவே நேற்றைய காணொலியில் சொன்னது போல கருத்து கணிப்பு என்பது உண்மையிலேயே அது மக்களிடம் பெற்றது அல்ல. மக்களை திசை திருப்புவதற்காக, அரசியல் கட்சியின் தலைவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, ஊடகங்களின் வியாபாரத்திற்காக நடத்துகின்ற திணிப்பு அது. உண்மையான கணிப்பு என்பது நாளைதான் வெளிவரப் போகிறது. அதுதான் மக்களின் முடிவு. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் மக்களின் உரிமைக்காக செயல்படுகின்ற ஒரே ஒரு இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் குறைந்தபட்ச குறைகள் உள்ள ஒரே ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில். மற்ற இயக்கங்கள் அத்தனை இயக்கங்களும் எண்ணிலடங்கா குறைகளையும் குற்றங்களையும் செய்த இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில். திமுக மீது இல்லாத குறைகளும் இல்லை, குற்றங்களும் இல்லை.
அத்தனை குறைகளும் திமுக மீது இருக்கிறது. அத்தனை குற்றங்களையும் திமுக மக்களுக்கு செய்திருக்கிறது. அதிமுக மீது இல்லாத குறைகளே இல்லை, அதிமுக செய்யாத குற்றங்களே இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் இந்த ஊடகங்கள் எல்லாம் பேசுவது என்ன? திமுக 40க்கு 40 வெற்றி பெறும், பாண்டிச்சேரி உட்பட. அதிமுக இப்பொழுது பல பிரிவுகளாக பிரிந்து இருப்பதால அதிமுகவிற்கு பெரிய பின்னடைவு இருக்கிறது. இருந்தாலும் கூட அதிமுக அவருடைய செல்வாக்கை இழக்கவில்லை. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் குறைந்தது 5லிருந்து 7 தொகுதிகள் வெற்றி பெறும் என்று கூறுகிறார்கள். எல்லா சேனல்களும் எப்படி கருத்து கணிப்பை வெளியிட்டதோ அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பொறுப்பாளரான சாட்டை துரைமுருகன் ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுகிறார். அவர் தமிழ்நாட்டில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட போகிறது. நாம் தமிழர் கட்சி இந்த திராவிட கட்சிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கின்ற வகையில குறைந்தது 5 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்லுகிறார். இதுவெல்லாம் நடந்தால் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடக்குமா என்பது கேள்வி. நடந்துவிட்டால் சாதனை. மக்கள் அரசியல் கட்சிகளிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டுதான் வாக்களித்தார்கள். பணமே பெற்றுக்கொள்ளாமல் வாக்களித்திருக்கின்ற இயக்கம் அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கின்ற வாக்குகள் மட்டும்தான். பணமே பெற்றுக்கொள்ளாமல், ஏன்னா அந்த கட்சி பணம் கொடுக்கவே இல்லை மக்களுக்கு. ஆனால் அந்த இயக்கத்திற்கு விழுந்திருக்கின்ற வாக்குகள் என்பது உண்மையிலேயே ஜனநாயகத்தின் பால் மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையால் விழுந்திருக்கின்ற வாக்கு என்று பெரும்பாலான அரசியல் கட்சியின் தலைவர்களும் ஊடகங்களும் உண்மையாக பேசுகிறது. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் கூறுவதை போன்ற வெற்றியை ஈட்டிவிட்டால் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது என்று பொருள். ஆனால் நடக்குமா? தமிழ்நாட்டில் இருக்கின்ற இயக்கங்களில் மக்களுக்காக எந்த ஒரு தருணத்திலும் எல்முனை அளவு கூட பின்வாங்காமல் மக்களுக்காகவே செயல்படுகின்ற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் 10 இடங்களில் பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிடுகிறது. மக்களுக்கு எதிராகவே செயல்படுகின்ற இயக்கங்கள் அதிமுக, திமுக, அதில் மறுப்பதற்கு ஏதுமில்லை. மக்களுக்கு எதிராகவே தொடர்ந்து செயல்படுகின்ற இயக்கம் திமுக, அதிமுக. இல்லை என்று சொல்லுவதற்கு யாராலும் முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற மக்கள் பிரச்சனைகளை அத்தனையும் உருவாக்கியது இந்த 2 இயக்கங்களும் தான். இதற்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த 2 இயக்கங்களும் கொடுத்திருக்க முடியும். ஏனென்றால் இவர்கள் தான் இத்தனை ஆண்டுகளாக அதிகாரத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் தீர்வுக்கான சொல்யூஷனை இவங்க ஒருபோதும் தேடியது இல்லை. ஆனால் இந்த இயக்கங்கள் வெற்றி பெறும் என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் தான் பேசுகிறது. மக்கள் செல்வாக்கு மிக்க இயக்கங்களாக இந்த 2 இயக்கங்களும் தான் தமிழ்நாட்டில் இருப்பதாக ஊடகங்கள் கூறுகிறது. திமுக தான் 40 இடங்களிலும் வெல்லும் என்று கருத்து கணிப்பு சொல்லுகிறது. குற்றவாளிகள் வெற்றி பெற வேண்டும் என்று ஊடகங்கள் சொல்லுகிறது. குற்றவாளிகள் வெற்றி பெறுவார்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள். இப்படி குற்றவாளிகளே மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவார்கள் என்றால் ஜனநாயகம் உயிர்ப்போடு இல்லை என்று தானே பொருள். அது மக்கள் விரும்பி வாக்களித்த வெற்றி இல்லை என்று தானே பொருள். அது விலை கொடுத்து வாங்கப்பட்ட வெற்றி என்று தானே பொருள். இந்த கட்சிக்கு தொடர்ந்து பரவலாக மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்று சாமானிய மக்களிடம் கொண்டு போய் திணிப்பதற்கான காரணம் என்ன? தொடர்ந்து இந்த மக்கள் கருத்து கணிப்பு என்ற பெயரில் நீங்கள் கொண்டு வந்து திணிக்கின்ற இந்த திணிப்பு எதற்காக நடத்தப்படுகிறது? இந்த இயக்கம் மக்களுக்கான இயக்கம் என்று மக்களை நம்ப வைப்பதற்காக இந்த திணிப்பை கொண்டு போய் நீங்க மக்கள் கிட்ட திணிக்கிறீங்க. இதுதானே உண்மை. ஏனென்றால் மக்கள் எப்பொழுதுமே இந்த இயக்கம் மக்களுக்கு எதிரான இயக்கம் என்று நம்பிவிடக்கூடாது. ஏன்னா அவர்கள் மக்களுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. மக்களுக்கு அவர்கள் சொன்ன திட்டங்களை எதையும் செய்யல. ஏனென்றால் இந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்துல தான் இருக்கு. ஆனா மக்களுக்கு இவர்கள் சொன்னதை எதையும் செய்யல. இருந்தாலும் மக்களுக்கு இந்த இயக்கத்தின் மீது அவநம்பிக்கை வந்து விடக்கூடாது. அதனால இந்த இயக்கம் மக்கள் செல்வாக்கோடு தான் இருக்கு. அப்ப மீண்டும் இந்த இயக்கத்திற்கு நாம வாக்களிக்கலாம் அப்படின்னு மக்களின் மனநிலை தொடர்ந்து அந்த இயக்கத்தோடு ஒன்றியே இருக்க வேண்டும் என்பதற்காக மக்களிடம் கொண்டு போய் திணிக்கின்ற திணிப்பு இந்த கருத்து கணிப்பு. கருத்து கணிப்பு என்பது உண்மையிலேயே மக்களுடைய மனநிலை அல்ல. பெற்ற ஊதியத்திற்கு பணி செய்கின்ற ஊடகவியலாளர்கள் கொண்டு வந்து திணிக்கின்ற திணிப்பு அது. இந்த திணிப்பு உண்மையாகுமானால் தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளும் பாண்டிச்சேரி உட்பட திமுக வெற்றி பெறட்டும். அதன் பிறகு நாம் அடுத்த காணொளியில் பேசுவோம்.
இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகள்.